அன்றைக்கு அரசாங்கம் சொன்னது, அதிமுக அரசாங்கம் தியாகியின் குடும்பத்திற்கு நிதி உதவி தருகிறோம் என்று. ஐயா அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உதவித்தொகைக்காக நாங்கள் போராட்டம் நடத்தவில்லை, எங்கள் உரிமைக்காக நடத்தப்பட்ட போராட்டம். எங்கள் உரிமையை கொடுத்தால் கூட உங்கள் உதவித்தொகை தேவையில்லை, என் தியாகியின் குடும்பத்தை நான் கிராமம் கிராமமாக பிச்சை எடுத்தாவது காப்பாற்றுவேன் என்று ஐயா அவர்கள் அன்றைக்கு சொல்லி அனைத்து கிராமங்களை நிதி வசூல் செய்து அந்த தியாகியின் குடும்பத்துக்கு நிதி கொடுப்பதற்கு திண்டிவனத்தில் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போது என்ன நடந்தது என்றால், நான் ஐயாவின் தந்தை இறந்து விடுகிறார். ஐயாவின் உறவுக்காரர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை ஒத்தி வைத்து விட்டு உங்கள் தந்தையை அடக்கம் செய்ய வேண்டும் என்று பாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு ஐயா அவர்கள் என்ன சொன்னார் என்பது இன்றைக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. எனது தந்தை இறந்து விட்டார், ஆனால் இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று நாம் நடத்திய சர்வசாலைகளின் போராட்டத்தில் 21 குடும்பத்தின் தந்தை இறந்திருக்கின்றான். அவன் பிள்ளைகள், அவன் குடும்பம் இன்றைக்கு அனாதையாக நின்று கொண்டிருக்கிறது. எனது தந்தையின் குரலை விட அவனுக்கு அந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம், அவன் வீட்டு பிள்ளைகள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அன்றைக்கு முழுவதும் நிதியளிப்பு விழாவை நடத்திவிட்டு இரவு காட்டுமன்னார் கோயில் கூட்டத்தை முடித்துவிட்டு மறாவது நாள் சென்றால் தனது தந்தையின் உடலை அடக்கம் செய்தவர் நமது ஐயா என்பதை நாம் மறந்துவிட முடியாது.